தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக சங்கீதம் 147 சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். சாம் நம்பர் 147 verse 5. சங்கீதம் 147 5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. இந்த காலை வேளையில் இந்த வாசித்த வசனமானது தேவனுடைய சர்வ ஞானத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. அதாவது த ஆம்னிசியன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சர்வ ஞானம். சரி, தேவனுடைய பண்புகளை நாம் படித்து வருகின்றோம். அந்த தேவனுடைய பண்புகளில் சர்வ ஞானம் என்பதும் அவரது பண்பாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வாழக்கூடியவர்கள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள் சற்று பலமுள்ளவர்களாக, பலத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை பொறுத்தவரையில் தேவன் யார் என்று சொன்னால், தேவனுடைய அந்த பண்பில் ஒன்று என்ன என்று கேட்டால், he is omniscience of God. தேவன் சர்வ ஞானம் நிறைந்தவர். அதாவது அதை இப்படி சொல்லலாம், தேவனுக்கு தெரியாத அறியாத விஷயம் என்ற ஒன்று எதுவும் இல்லை. So he knew all things, he knows all things. அவருக்கு எல்லாம் தெரியும். அதாவது அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. இந்த வசனமும் கூட அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. So our God is the God of omniscience. நமது தேவன் அவர் சர்வ ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அதாவது he has the knowledge of past, present and future. He knows, அதாவது every time he knows everything. அவருக்கு கடந்த காலம் என்ற ஒன்று இல்லை, நிகழ்காலம் என்ற ஒன்று இல்லை, எதிர்காலம் என்ற ஒன்று இல்லை. அவர் எப்பொழுதும் போல ஒரே விதமாகவே இருக்கிறார். சோ காலங்கள், நேரங்கள் இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு பொருந்தக்கூடியது. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அவர் காலங்கள், நேரத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் சர்வ ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் எப்போதும் ஒரே விதமாகவே அவர் இருக்கக்கூடிய தேவன். சரி, தேவன் எதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்? வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை, அதாவது சில வசனங்களை தலைப்புகளோடு குறிப்பிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முதலாவது, he sees all things. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராக இருக்கு. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? He sees all things. அவர் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர். கர்த்தருடைய கண்கள் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. The eyes of the Lord are in every place, beholding the evil and the good. அதாவது கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது, அவர் என்ன அறிந்திருக்கிறார்? He knows all things. அதாவது the big and small of the universe. இந்த உலகத்தில் இருக்கின்ற, நடைபெறுகின்ற சிறிய பெரிய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 147 சங்கீதம் 4வது வசனத்தை கவனியுங்கள். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். So he tells the number of the stars and he calls them by their names. அதுபோல மத்தேயு 10 அதிகாரம் 29-30 இது போன்றதான வசனம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். மூன்றாவது, he knows mankind. அதாவது மனிதர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதாவது மனுக்குலத்தை, மனிதர்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால்,
அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும், அதாவது நம்மை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். சோ he knows mankind. சரி, மனிதனை பற்றி சொல்லும்போது எவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்று கேட்டால், சங்கீதம் 139 சங்கீதம் 2வது வசனத்தை கவனியுங்கள். சங்கீதம் 139 2வது வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். சோ he knows our thoughts. He knows our thoughts. நமது சிந்தைகள், நினைவுகளை அவர் அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. நாம் என்ன யோசிக்கிறோம், நாம் என்ன சிந்திக்கிறோம், நாம் எவ்வாறு நமது சிந்தை உள்ளது என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதுபோல சங்கீதம் 44:21 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக he knows our words. நமது வார்த்தைகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். he knows our words. 139 சங்கீதம் 4வது வசனத்தை கவனிங்கள். என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சோ he knows our words. நமது வார்த்தைகளை கூட அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதே சங்கீதம் 139 சங்கீதம் 3வது வசனத்தில் he knows our deeds. He knows our deeds. நமது கிரியைகள் என்ன என்பதை கூட அவர் அறிந்திருக்கிறார். 139 சங்கீதம் 3வது வசனத்தை கவனியுங்கள். நான் வாசிக்கின்றேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். So he knows our deeds. அது மட்டுமல்ல, he knows our sorrows. He knows our sorrows. அவர் நமது கவலைகளை கூட அவர் அறிந்தவராய் இருக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், என் ஜனங்கள் இடக்கூடிய கூக்குரலை நான் கண்டேன், கேட்டேன் என்று சொல்லுகிறார். சோ நமது வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நாம் கடந்து போகின்றதான சூழல்கள், கூக்குரலை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்ததாக he knows our needs. நம் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நமது தேவைகள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நமது தேவைகள் இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்ததாக நமது பலவீனத்தை அறிந்திருக்கிறார். he knows our frailties. நமது பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை கவனியுங்கள். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 14வது வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சோ நம்முடைய உருவத்தை அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய முட்டாள்தனத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார். he knows our foolishness. he knows our foolishness. நம்முடைய முட்டாள்தனத்தை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கவனியுங்கள். 69:5, தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. மறுபடியும், தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர் என்று நான் வாசிக்கிறேன். சரி, அப்ப தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். முதலாவது நாம் சிந்தித்தோம், அவருக்கு எல்லாம் தெரியும். he knows all things. இரண்டாவது, he sees all things. அவர் எல்லாவற்றையும் காணக்கூடியவர். மூன்றாவது, he knows all mankind. எல்லா மனிதர்களை அவர் அறிந்திருக்கிறார். என்னென்ன மனிதர்களிடம் இருக்கக்கூடிய சிந்தைகளை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய வார்த்தைகள், சொற்களை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். அவருடைய கவலைகளை அறிந்திருக்கிறார். அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அவருடைய உருவத்தை அறிந்திருக்கிறார். அவருடைய மதியினத்தை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்ததாக தேவன் எவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். he knows the past, present and future. கடந்த, நிகழ், எதிர்காலங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 15:18வது வசனம் வாசிக்கிறேன். உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது.
So he knows the past, present and future. So அப்ப தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். God is the God of omniscience. அதாவது தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு தெரியாத, அறிய முடியாத காரியம் என்ற ஒன்று எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். சோ நமது வாழ்வில் என்ன சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் செல்லுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நமது வாழ்வில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், என்னுடைய பாடுகள், என்னுடைய கஷ்டங்கள். சோ நமக்கு உண்டான எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாத, அறியாத விஷயம் என்று எதுவும் இல்லை. எனவே எல்லாம் அறிந்த தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம் வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து அவர் நாமம் மகிமைப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.